தாம்பரம் சைடில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடையில் பார்த்தா பயங்கரமான கூட்டம். சரி என்னென்ன அடிச்சு பூச்சி பூந்து போய் பார்த்தா நம்ம எம்கேஎன் மதுரை இட்லி கடை. சரி இங்கே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு சில பல கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் எடுத்திருந்தோம். ஒரு தரமான ரிவ்யூக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இங்கே ஒரு 2 இயர்ஸாக கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பன் பரோட்டா. மேக்ஸிமம் இந்த டேஸ்ட் எங்கேயும் கிடைக்கல, நம்ம எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணியாச்சு, எங்கேயும் கிடைக்கல. அதால் நம்ம ரெகுலராக இங்கே பன் பரோட்டா ட்ரை பண்ணுறோம். அவங்க கொடுக்குற கலக்கி சால்னாங் கலக்கிலாம் ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றது இங்கே வரலாம் நம்ம அதிகமாக. இங்கே வந்தீங்கன்னா பன் பரோட்டா இந்த சைடு அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி போனாலும் வாசம் இழுக்கும். அப்படியே இங்கே கடைக்கு வந்தோன்னு வச்சுங்களேன், பன் பரோட்டா பார்க்க சைஸ் தான், ஆனால் சின்னதாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 3 சாப்பிட்டாலே போதும், அப்படியே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம தாம்பரமில் இருக்கிற எம்கேஎன் மதுரை இட்லின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் பல இடங்களில் நீங்கள் பன் பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இங்கே உங்களுக்கு நார்மல் சைஸோட கொஞ்சம் பெருசாக திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் 2 சாப்பிட்டாலே உங்களுக்கு பயங்கரமான ஃபீலிங்காக இருக்கும். இந்த கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 போலவே திறந்துடுவாங்க. உங்களுக்கு 7 மணி போலவே எல்லா டிஷ்ஷஸுமே ரெடியாக இருக்கும். அதான் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு சீட்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு 8 மணி 8:30க்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு உட்கார சுத்தமாக இடம் கிடைக்காது, நீங்கள் வெளியே நின்றுட்டு தான் சாப்பிடணும். இவங்களோட ஃபேவரட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்ககிட்ட கலக்கி தான். எத்தனை பேருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பரோட்டாவோட கலக்கி தான் இங்கே நிறைய ஆர்டர் போகணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இப்படி நாங்கள் சில பல டிஷ்ஷஸை வாங்கிட்டு டேபிளில் உட்காந்துட்டோம். எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ்ஜில் சிக்கன் சட்னி ஒரு தொக்கு மாதிரி கொடுத்தாங்க. இது வழக்கமாக யாருக்கும் தரமாட்டாங்க, நாங்கள் கேட்டதுனால கொடுத்தாங்க. இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா கலக்கி தாறுமாறு சொல்ல மாதிரி. அதுக்கப்புறம் கிரேவியில் 2 விதமான கிரேவி இருக்குது. சிக்கன் கிரேவி ஒன்று, வெஜ் கிரேவி ஒன்று. வெஜ்ஜில் அந்த கிரேவியில் பூண்டு வாசம் சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ தாம்பரம் பக்கத்தில் எங்கேயா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்த்தாக இருக்கும். டின்னருக்கெல்லாம் ஒரு தரமான கடைன்னு சொல்லுவேன். அந்த சட்னியெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி போகும்போது தயவு செய்து சீக்கிரம் போயிடுங்கப்பா, இடம் கிடைக்காது. இந்த மாதிரி தான் வெளியே நின்று சாப்பிட்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போயிருங்க. பாய் ஃப்ரம் பெப்பா ஃப்ரீ.